காதல் 43. தன்னை கட்டிலில் படுக்கச் சொன்னவளை ஆச்சரியமாகத்தான் பார்த்திருந்தான் குமரன். இவள் பேசுவதற்கே அளவுகோல் வைப்பவள். ஆனால் இவ்வளவு பேசுகிறாளே, அதுவும் தனக்காக, தன்னுடைய வசதிக்காக என்று யோசித்தவன் அவள் மனதில் சிறிதளவேனும் நுழைந்து விட்டோமா என்ற ஐயம் தோன்றியது குமரனுக்கு. ஆனால் அந்த நேரத்தை, அந்த நிமிஷத்தை யோசனையில் வீணடிக்க விரும்பவில்லை அவன். தனக்காக யோசிக்கும் தன் மனையாளை ரசித்தபடியே சந்தோஷ மிகுதியில் அவனும் கட்டிலில் படுத்துக்கொண்டு அவளை திரும்பி பார்க்க அவளும் மறுபுறம் சென்று மிகவும் முட்டில் படுத்துக்கொண்டாள். அவனுக்கு மனதில் சந்தோஷம் நிறைந்திருந்தாலும் அவளை பார்த்த வண்ணமே திரும்பி படுத்தவன் அவளிடம், நிலா, இப்பத்தான் உன்னோட கை ஆறிட்டு வருது. நாளைக்கு கட்டு வேற பிரிக்க போகணும். இப்ப நீ இவ்வளவு ஒட்டுல படுத்தா திரும்பவும் கீழே விழுந்து அடிபட்டுடுச்சுன்னா என்ன பண்றது என்று அவன் சிரிக்காமல் சீரியஸாக கேள்வி எழுப்ப, அவன் தன்னிடம் எதையோ பேச விளைகிறான் என்று நினைத்து திரும்பி அவன் புறம் பார்த்தவளுக்கு அவன் சிரிக்காமல் அவளை கிண்டல் செய்வது புரிய வர, நான் விழமாட்டேன் என்றாள் சன்னமான குரலில். என் மேல நம்பிக்கை இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை நீ கட்டில படுக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு ஒட்டுல படுத்தா தூக்கத்துல விழுந்துட மாட்டியா? திரும்பவும் திரும்பவும் அடிபட்டுடும். ஒன்று பண்ணலாம், நீ ஃப்ரீயா படு, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் என்று அவன் எழுந்து அமர்ந்தான். ஐயோ, அவர் கோச்சுக்கிட்டாரு போலையே என்று நினைத்தாள். என்ன சொல்வாள் அவள்? அவனின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாள் அவள். அந்த நம்பிக்கையை அவளால் வார்த்தையில் வடித்துவிட முடியுமா என்ன? அவன் தன்னை அப்படி கேள்வி கேட்டதும் பதறியவளாய், இல்ல இல்ல என்று அவள் கூற வருவதற்கு முன், என்ன இல்ல, நம்பிக்கை இல்லையா என்று அவன் கேள்வி எழுப்ப, இல்ல, நிறைய இருக்கு நம்பிக்கை என்று படபடப்பாய் கூறிவிட்டு அவனை பார்த்தபடியே அவளும் எழும்ப முயற்சி செய்ய, அவளை கை காட்டி நிறுத்தியவன் அவன் கண்களாலேயே தங்கள் இருவருக்கும் இடையே உள்ள இடத்தை சுட்டி காட்ட, அவள் இன்னும் சற்று உள்ளே வந்து படுத்தாள். உன்னோட சங்கடம் எனக்கு புரியுது, அதுக்காக நான் ஒரு வழி பண்றேன் என்று கூறியபடி சோஃபாவில் இருந்த தலையணையையும் குஷனையும் எடுத்து வந்து இருவருக்கும் இடையில் வைத்தான். இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ நிம்மதியா ஃப்ரீயா தூங்கு. திரும்பவும் கீழே விழுந்து கை காலை உடைச்சுக்காத என்று அவன் கூற, அவளின் ஒவ்வொரு செயலிலும் அவள் மனதை நிறைத்து கொண்டிருந்தான். அவள் கேட்காமலேயே சொல்லாமலேயே அவளின் உணர்வுகளை படித்தவனாய் அவள் தேவைகளை அறிந்து கொண்டு அவன் செய்யும் செயல்களை அனைத்துமே அவனை அவளுக்குள் இழுத்து சென்று கொண்டிருந்தது. ஒரு வழியாக இருவரும் தூங்கி காலையில் விழிப்பதற்கே பொழுது நன்றாக புலர்ந்து இருந்தது. வெளிச்சமும் அந்த அறையை ஆக்கிரமித்து வைத்திருந்தது. நிலாதான் முதலில் கிளம்பி கீழே சென்றாள். அங்கு வரவேற்பறையில் அனைவருமே அமர்ந்திருந்தனர். ஆதியும் அணுவும் அன்று கிளம்புவதனால் வீடு பரபரப்பாகவே காணப்பட்டது. அவள் இறங்கி கீழே வரும்போதே, என்னம்மா, குமர இன்னும் எந்திரிக்கலையா என்று ஆதி கேட்டான். இல்லண்ணா, இன்னும் எழுந்திருக்கல, நான் போய் எழுப்பி விடவா என்று அவள் கேட்க, வேண்டாமா, கிளம்ப இன்னும் நேரம் இருக்கு, தூங்கட்டும். அவன்தான் வண்டி ஓட்டிட்டு வந்தான், அசதியா இருக்கும் என்று கூறிவிட்டான் ஆதி. அவர்கள் காலை உணவை உண்டு முடிக்கும் நிலையில்தான் குமரன் கீழே இறங்கி வந்தான். என்ன குமரா, நிலாவை இன்னைக்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும் இல்லையா? இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கியே என்று பங்கஜம் கேட்க, இல்லம்மா, இன்னைக்கு மதியானம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆதி ஊருக்கு கிளம்புறதுனால நான் மதியம்தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் என்று கூறிவிட்டான் குமரன். சிறிது நேரம் அனைவரும் அமர்ந்து பேசிவிட்டு நேரம் செல்வதை புரிந்து கொண்டு ஆதியும் அனுஸ்ரீயும் கிளம்பினார்கள். ஆதியும் அணுவும் 3 நாட்கள் மட்டுமே தங்குவதாக இருக்க, தேவும் லக்ஷ்மியும் 1 வாரம் தங்கி இருப்பதனால் அவர்கள் வரும்போது 2 வண்டியில் தான் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு வழி அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தவர்கள் அப்படியே வரவேற்பறையில் அமர்ந்து பேசி கொண்டிருக்க, கணேசன், மில்லுக்கு போய் 3 நாள் ஆகுது, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறி கிளம்பி விட்டான். ரங்கராஜனும் ஆதியை வழி அனுப்பிவிட்டு வயலுக்கு செல்வதாக கூறி கிளம்பிவிட, குமரனும் தெய்வம் மட்டுமே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். பெண்கள் அனைவரும் சமையலறையில் தஞ்சம் புகுந்துவிட, ஆகாஷும் ஆதித்யனும்
அங்கு அமர்ந்தபடி விளையாடி கொண்டிருந்தனர். பங்கஜம் நிலாவின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தையும் பூரிப்பையும் 3 நாட்களாகவே கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுதும் அவள் முகத்தில் சந்தோஷம் இருக்க மனம் நிறைவாக இருந்தது அவருக்கு. அன்று மதிய உணவை முடித்துக்கொண்டு குமரன் பங்கஜத்தையும் அழைத்து கொண்டு நிலாவுடன் மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவமனையில் கட்டை பிரித்துவிட்டு எக்ஸ்ரேயும் எடுத்து பார்த்தனர். கை முழுசா குணமாகிடுச்சு. எல்லா எலும்புகளும் கூடியிருக்கு. ஆனா எலும்பு கூடிடுச்சுன்னு ரொம்ப சாதாரணமா இருந்துடக்கூடாது. வெயிட்டான பொருளை எதையும் இந்த கையால தூக்கக்கூடாது. குழந்தைங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கே குழந்தைங்கள் பிறந்தாலும் உங்க வீட்டுக்காரர் தூக்கட்டும், நீங்க தூக்காதீங்க என்று மருத்துவர் சொல்ல நிலாவின் முகம் சிவந்து போனது. குமரனுக்கே சந்தோஷத்துடன் கூடிய சிறு சங்கடம். பங்கஜமோ மருத்துவரிடம், அதெல்லாம் என் பையன் பார்த்துப்பான் டாக்டர். அவன் குழந்தைய மட்டும் இல்ல, அவன் பொண்டாட்டிய தூக்கிட்டு சுத்த சொன்னாலும் சுத்துவான் என்று கூறிவிட அனைவருமே சிரிப்பு வந்துவிட்டது. மருத்துவரும் அங்கிருந்த செவிலி பெண்ணும் கூட சிரித்துவிட நிலாவிற்கு வெட்கமாக போய்விட்டது. குமரனோ தன் தாயை பார்த்து அம்மா என்று பல்லை கடித்தான். மருத்துவர் நிலைமையை சகஜமாக்கும் பொருட்டு, ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கையால தூக்காம இருக்கிறது நல்லது. இன்னொரு கையால குழந்தைய தூக்கலாம், இந்த கைய அரவணைச்சுக்கலாம். ஆனா அழுத்தம் கொடுக்க கூடாது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரெயின் அந்த கைக்கு கொடுக்க கூடாது. நீங்க இப்ப கன்சீவா இருக்கீங்களா என்ன என்று மருத்துவர் கேட்க அவளோ விழி விரித்து மருத்துவரை ஏறெடுத்து பார்க்க குமரன் தான் சற்றென்று, இல்ல டாக்டர், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என் மனைவி காலேஜ் போயிட்டு இருக்காங்க, 3வது வருஷம் என்று கூடுதல் தகவலாக எடுத்து கூறினான். அதிலேயே அந்த மருத்துவர் ஏதோ புரிந்து கொண்டவராய், அப்ப சரி, இன்னும் 2 வருஷம் ஆகும்ல, அதுக்குள்ள கை முழுசா குணமாகிடும். வெயிட்டான பொருளையோ அழுத்தத்தையோ அந்த கையை கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி மாத்திரை எல்லாத்தையும் கூட நிறுத்திக்கலாம் என்று இன்னும் பல அறிவுரைகளை பெற்றுக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். குமரன் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்தாலும் மருத்துவர் சொன்னதே அவன் ஞாபகத்தில் சுழன்று கொண்டிருக்க பங்கஜம் தன் மகனின் முகத்தில் இருந்த பூரிப்பை கண்டு ரசித்தபடி தன் மருமகளையும் கவனித்தார். அவள் முகத்திலும் சின்ன வெட்கம் குடிக்கொண்டிருந்தது. முகத்தில் இருந்த செம்மையும் அவளும் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று அவருக்கு உணர்த்தியது. அவருக்கு மன நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருந்தது. இதற்குத்தான் இவர்களே பார்த்து கொள்வார்கள் என்று குமரன் நிலாவை பார்த்து கொள்வான் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவரின் சங்கடம், தயக்கம் எல்லாமே நிலாவை நினைத்துதான். ஆனால் அவளின் முகத்திலும் கண்களிலும் தெரிந்த மாற்றங்களை அவர் உணர்ந்திருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது அவருக்கு. இப்பொழுது அது சற்று மட்டுப்பட்டிருந்தது என்று கூறலாம். ஒரு நிம்மதி பெருமூச்சை இழுத்து விட்டவர், அப்புறம் குமரா, நாளைக்கு எங்கேயாவது வெளியே போறீங்களா என்ன என்று கேட்க, அம்மா, படிக்கணும்னு சொன்னா மட்டும் போதாது, அவளை படிக்கவும் வைக்கணும். ஏற்கனவே நிலா 4 நாள் லீவு. இந்த வாரமும் அதே மாதிரி லீவு போட்டா எப்படி? நீங்களும் உங்க பொண்ணு கூட கொஞ்ச நேரம் இருங்க. அத்தான் இந்த வாரம் இறுதியில தானே போறாரு. வாரம் இறுதியில எங்கேயாவது நாங்க போய்க்கிறோம் என்று கூறிவிட நிலாவின் மனதிலும் சிறு சந்தோஷம். தனக்காக எவ்வளவு பார்க்கிறான் இவன், தனக்காகவே யோசிக்கிறான் என்று. ஆனால் அவளுக்கு அப்படி வெளியே போவதும் பிடித்திருந்தது. அதை அவர்கள் பழக்கப்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது தன் கணவனுடன் தனியாக செல்லவும், அது கல்லூரியே என்றாலும் தனியாக செல்வதையும் அவள் எதிர்பார்த்து காத்திருந்தாள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் மனதில் நினைத்ததை அவள் எப்பொழுதும் சொல்வதில்லையே. குமரனே அதை கண்டு கொண்டால் மட்டுமே முடியும். வீட்டிற்கு வந்தவர்கள் அன்று முழுவதும் நன்றாக ஓய்வெடுத்தார்கள். அடுத்த நாள் வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டிருக்க கணேசன் வந்து, அப்புறம் மாப்பிள்ள, நம்ம மில்லுக்கு வாங்கல, சுத்தி பார்த்துட்டு போகலாம் என்று கூற வீட்டில் அமர்ந்திருப்பதற்கு அங்கு சென்று பார்க்கலாம் என்று தோன்றியது அவனுக்கு. சரி என்று தலையசைத்து கணேசனுடன் சென்று விட்டான். குமரன் நிலாவை அழைத்து கொண்டு கல்லூரியில் விட்டுவிட்டு மாலையில் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். அடுத்த நாளும் தேவ் தன் மாமனாருடன் சென்று தோப்பு வீடு வாசல் வயல் அனைத்தையும் பார்த்து விட்டு வந்தான். ரம்மியமாக இருந்தது அந்த ஊரும் அதன் இயற்கையும். ஆதி எவ்வளவோ முறை அந்த ஊரின் இயற்கை அழகை பற்றி சொல்லி இருக்கிறான். இவனும் 2, 3 முறை வந்திருக்கிறான். ஆனால் சுற்றி பார்த்ததில்லை. இந்த முறைதான் ஒரு வாரம் ஓய்வெடுக்க விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்தான். அதனால்தான் தன் மாமனாருடைய பயிர்களையும் தோப்புகளையும் பார்த்து செல்ல வாய்ப்பு கிடைத்தது அவனுக்கு. அன்று மாலை அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த தோப்புகளையும் தோப்பு வீடு பற்றியும் பேசிக் கொண்டிருக்க
இந்த வார விடுமுறையில் அங்கு சென்று தங்கலாம் என்று கணேசன் கூறிவிட அனைவரும் அதற்கு ஆமோதிப்பாக தலையசைத்தனர். அந்த வார இறுதியில் தோப்பு வீட்டிற்கு சென்றனர். வெள்ளிக்கிழமை மாலை துணிகளை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றுவிட இரவு அந்த தோப்பு வீட்டிலேயே கழிந்தது. அங்கே எல்லோருமே தனித்தனி அறைகள் எல்லாம் இல்லை. ஒரு பெரிய வரவேற்பறை, ஒரு படுக்கையறை, ஒரு சமையலறை, மாடி, அவ்வளவுதான். அன்று இரவு கட்டி கட்டி வந்திருந்த உணவை அங்கு அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு வெளியே கயிற்று கட்டிலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவ்வளவு இதமான சூழ்நிலை அங்கே. தேவ் இவ்வளவு நாளும் குமரனிடம் பூங்கொடி கேஸை பற்றி கேட்காதவன் அதை பற்றிய விளக்கம் கேட்க அவன் சேகரித்த அனைத்தையும் அவரிடம் கூறிக்கொண்டிருந்தான். நிலாவின் விடயம் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் இப்பொழுது அதை கூறுவதனால் அவளுக்கு சங்கடம் ஏற்படும் என்று தோன்றியதாலும் அவன் அதை மட்டும் மறைத்துவிட்டு மற்ற அனைத்தையும் அந்த வழக்கின் திருப்பம் இன்று ஒன்று விடாமல் கூறி முடிக்க, எப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க பாரு. ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு, அதை ஒழுங்கா வாழ தெரியல இவங்களுக்கு. இப்படி தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க என்று ஆதங்கமாக பேசினான் தேவ். கணேசனுக்கும் இது எப்பொழுதும் மனதில் அரைத்து கொண்டிருந்த விஷயம்தான். இன்று பேச்சுக்களாக வரவும் அவனும் வாயை திறந்து கூறியிருந்தான். இந்த காலத்துல ஆண்களும் சரியில்லை, பெண்களும் சரியில்லை. ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் அங்கங்க இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு அது தெரியாத வரைக்கும், நம்ம குடும்பத்துல அது நடக்காத வரைக்கும் நாம் அதுல பாதிக்கப்படுறது இல்லை. பாவம் அந்த பொண்ணு. பெத்தவங்க, அண்ணனுங்கன்னு ஒரு பெரிய குடும்பம் இருந்தும் யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாம அந்த பொண்ணு எவ்வளவு தவிச்சிருப்பா. நம்ம வீட்டுக்கு வந்த புதுசுல கூட இந்த பொண்ணு என்ன இப்படி பயப்படுறாளேன்னு எல்லாம் நானே யோசிச்சிருக்கேன். ஆனா ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவளோட நிலைமையும் எங்களுக்கு புரியுது என்று அவன் கூறினான். நிலா அப்பொழுது அங்கே இல்லாததை உறுதிப்படுத்திக் கொண்டே கணேசன் அப்படி கூறிக்கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் ஆதித்யனை தூக்கி கொண்டு உள்ளே படுக்க வைப்பதற்காக சென்றிருந்தாள் நிலா. வீட்டில் வெளியே வந்து எட்டி பார்த்தவள், அண்ணி, நான் அவங்களோடவே இருந்துக்கவா என்று குழந்தைகளை காட்டி கேட்க, சரி என்று ஆமோதிப்பாக தலையசைத்திருந்தனர். குழந்தைகளை இவ்வளவு அன்பாக பார்த்து கொள்கிறாள் இவள் என்று என்ன தோன்றியது குமரனுக்கு. அவள் அங்கு குழந்தைகளுடன் பாதுகாப்பாக இருப்பதனால் இவர்களும் சற்று நிம்மதியாகவும் பேசிக் கொண்டிருந்தனர். நடு சாமத்தை தொடும் நேரத்தில்தான் பேச்சை நிறுத்தினர். சரி, ஒரு அறை தான் இருக்கு, எப்படி படுக்கலாம் என்று யோசித்தபடி ரங்கராஜன் கேட்டார். நீங்களும் லக்ஷ்மியும் உள்ள படுத்துக்கோங்க, நாங்க எல்லாம் வரவேற்பறையில படுத்துக்கிறோம் என்று கூறினார். தேவ் அதற்கு மறுப்பாக தலையசைத்து விட்டான். பெண்கள் எல்லாம் அந்த அறையில படுத்துக்கிட்டோம் மாமா, நாம எல்லாம் வரவேற்பறையில படுத்துக்கலாம். மற்ற பெண்களுக்கு இன்னொருத்தர் முன்னாடி படுக்கிறது கூச்சமா இருக்கும் இல்லையா என்று கூற, குமரனின் முகத்தில் ஒரு சிறு புன்முறுவல். தன் அத்தானை நினைத்து கணேசனுக்கும் திருப்தியான முகபாவனைதான். ரங்கராஜனுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தன் வீட்டில் இருக்கும் பெண்களுக்காக பார்க்கின்ற ஒரு மாப்பிள்ளை கிடைக்க அவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? மாப்பிள்ளை பந்தா இல்லாமல் அனைவருக்காகவும் பார்க்கும் மனம் அவனுடையது. அதை பார்த்து பூரித்தவராய், ரொம்ப சந்தோஷம்பா, சரி வாங்க படுக்கலாம் என்று அழைத்து சென்று ஏனைய பெண்களுக்கும் தேவ் கூறியது தெரிவிக்கப்பட நிலாவும் உறங்காமல் தான் விழித்திருந்தாள். அவள் மனதிலும் தேவின் மீது இன்னும் மதிப்பு கூடியது. இந்த வீட்டில் எல்லா ஆண்களுமே இவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்களே என்றுதான் எண்ணம் தோன்றியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்னுயிரே காதல் என்பது. காதல் 44. அடுத்த நாள் விடிந்ததும் ஆண்கள் எல்லாம் தோப்பை ஒரு வலம் வந்து கொண்டிருக்க பெண்கள் காலை உணவை செய்து கொண்டிருந்தனர். குமரன் அவர்களுடன் செல்லாமல் வாசலில் அமர்ந்தபடி ஆகாஷுடனும் ஆதித்யனுடனும் விளையாடி கொண்டிருந்தான். நிலா கையில் காஃபி குவளையுடன் வெளியே வந்தவள் இவனை எப்படி அழைப்பது என்று யோசித்தாள். வீட்டில் இருக்கும்போது அனைவருக்குமே கொடுப்பாள் அல்லது மேஜையின் மேலே வைத்து விடுவாள். யாரும் அதை தவறாக எல்லாம் எண்ண மாட்டார்கள். அவளின் சங்கடம் அறிந்து. ஆனால் இன்று அவன் வெளியே அப்படியே விளையாடி கொண்டிருக்க குவளையை வைக்க இடம் இல்லை அங்கே. கீழே அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தவன் அருகில் வந்து நின்றாள். அவன் தலையை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. குழந்தையுடன் விளையாடுவதில் மும்முரமாக இருந்தான். அவள் தொண்டையை கனைக்க அவன் அப்பொழுதும் திரும்பி பார்க்கவில்லை. ஏனென்றால் அதைவிட சத்தமாக ஆகாஷ் குரல் கொடுத்து கொண்டிருந்தான். நீட்டியபடியே குனிந்து, என்னங்க என்றாள். அப்போதுதான்
அவளை நிமிர்ந்து பார்த்தான். அந்த என்னங்க அவனை என்னென்னவோ செய்தது. அதற்கு முன் இப்படி அவள் இரவில் அவன் உறங்கும்போதுதான் அழைத்திருக்கிறாள். அப்போது அதை உணரும் நிலையில் அவன் இல்லை. சோர்வு, தூக்கம், களைப்பு பத்தாததற்கு அவள் ஏதோ பயந்து இருக்கிறாள் என்ற மனநிலையில் அவன் இருந்ததால் அப்போது அவன் அதை கவனிக்க தவறி இருந்தான். அதன் பிறகு அவனை அழைக்கும் சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்கவில்லை. இன்று இப்போதுதான் அருகில் யாரும் இல்லை. அந்த குலைவான தென்குரலை அவனை இம்சிக்க போதுமானதாக இருந்தது. அவளின் என்னங்க அவனின் அடி ஆழம் வரை சென்றது. புன்னகையுடன் அவன் குவளையை பெற்றுக்கொள்ள அவள் ஆதியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். ஆகாஷ் அவள் பின்னோடு செல்ல திரும்பி போகும் அவள் பின்னழகை பார்த்து ரசித்திருந்தான் குமரன். நல்ல நீண்ட கருங்கூந்தல் அவளுக்கு இடையை தாண்டி சென்றது. அவள் மெல்ல நடக்க அதுவும் அவள் இடையை வருடிச் சென்று கொண்டிருந்தது. அவளின் கூந்தல் அளவை அவன் ரசித்திருக்கிறான். ஆனால் அவள் இடையுடன் சேர்ந்து ரசித்ததில்லை. இப்பொழுது ரசிப்பதற்கான எல்லா உரிமையும் அவனுக்கு இருந்ததே. அவன் அந்த காஃபியை ரசித்து கொடுத்தபடியே தன் மனைவியின் அங்க வளைவுகளையும் பின்னலையும் ரசித்து கொண்டே இருக்க, தொண்டையை கனைக்கும் சத்தத்தில் காஃபி குடித்து கொண்டிருந்தவனுக்கு புரை ஏறிவிட்டது. பார்த்து பார்த்து குமரா, பொண்டாட்டிய ரசிச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்கள கோட்டை விட்டுட்ட போல என்று தேவ் நக்கல் அடித்தபடியே அங்கு வந்து நிற்க, கணேசனும் வாயை மூடிக்கொண்டு சிரிப்பை அடக்க முயற்சித்து கொண்டிருந்தான். இவர்கள் தூரத்தில் வரும்போதே குமரனையும் நிலாவையும் பார்த்துவிட்டுதான் அவர்களை பார்த்து பேசியபடியே வந்து கொண்டிருக்க, குமரன் தன் மனைவியை சைட்டடித்ததை இருவரும் நன்றாக பார்த்து விட்டார்கள். அவன் பார்வையும் அவன் பார்வை போன இடமும் வலப்புறமாக வந்து கொண்டிருந்த இருவரின் கண்களுக்கும் தப்பாமல் சிக்கியது. அது ஒண்ணும் இல்லாதா, குழந்தைங்க ஒழுங்கா போறாங்களா இல்ல அவகிட்ட வம்பு பண்றாங்களான்னு பார்த்தேன் என்று அவன் எதையோ கூறி சமாளிக்க, ஆ நீ என்னத்த பார்த்தன்னு நாங்களும் பார்த்தோம் என்று தேவ் கிண்டல் அடிக்க, மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான் குமரன். நான் பார்க்கறது மட்டும் எப்படிதான் இவங்க கண்ணுக்கு தப்பாம மாட்டி தொலைதோ தெரியல என்று யோசித்தவனுக்கு புரியவில்லை. அவர்களும் அந்த வயதையும் விடயங்களையும் கடந்துதான் வந்திருக்கிறார்கள் என்று. தன் அண்ணனை திரும்பி முறைத்து பார்த்தான். நீயுமாடா என்பது போல. அவன் தன் தம்பியின் புறம் கூட திரும்பாமல் தேவை பார்த்து, அது ஒண்ணும் இல்ல மச்சான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சைட்டே அடிக்கிறான் போல, மத்ததெல்லாம் எப்பன்னு தெரியல என்று அண்ணனும் தன் பங்கிற்கு வார, அண்ணா நீயுமா, அவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள, என்ன கிண்டல் பண்றாரு, நீயும் என்ன கிண்டல் பண்ணலாமா, நான் உன் தம்பி இல்லையா என்று சென்டிமெண்டாக குமரன் பேச, இது என்னடா நீயாதி, தம்பியா இருந்தா கிண்டல் பண்ணக்கூடாதா என்ன என்று கணேசன் கேட்க, அதுதானே, புதுசா சட்டம் ஏதாவது எழுதியிருக்கீங்களா வக்கீலு என்று தேவ் கலாய்த்தான். 2 கைகளையும் தலைக்கு மேல் வைத்து கும்பிடு போட்டபடி, போதும்டா சாமி, பெரிய கேஸெல்லாம் ஜெயிச்சு கூட உங்க 2 பேர்கிட்ட என்னால பேசி ஜெயிக்க முடியாது. இந்த பேச்சை இத்தோட விட்டுடுங்க. நீங்க இருக்கும்போது சைட் அடிச்சது என்னோட தப்பு தான். பொண்டாட்டிய சைட் அடிக்கிறதுக்கு கூட இப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் உங்களை விட சின்ன பையன்றதுனால உங்க பொண்டாட்டிங்களை நீங்க சைட் அடிக்கும்போது கண்டுக்காம இருந்தேன். அந்த இங்கிதம் கூட உங்களுக்கு தெரியலையே என்றான் குமரன் காட்டமாக. என்னடா பேசுற, ஒண்ணு உனக்கு அண்ணி, இன்னொன்னு உனக்கு தங்கச்சி, நாங்க சைட் அடிச்ச நீ பார்த்திருக்கவே கூடாது என்று கணேசன் இன்னும் அவன் காலை வார, போதும் போதும், நான் நிறுத்திக்கிறேன், தப்பு என் பேர்ல தான், அப்படி சொல்லி இருக்க கூடாது. நான் என்னதான் வக்கீலா இருந்தாலும் எங்க வீட்டுல என்னை விட வக்கீலுங்க எல்லாம் இருக்காங்க, வாதம் பண்றதுக்குன்னு புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் என்று அவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கும் போதே ரங்கராஜன் அங்கு வந்து சேர்ந்தார். பங்கஜமும் உள்ளே இருந்து அவர்களை அழைத்தார் உணவு உண்பதற்காக. அன்று உணவு உண்டுவிட்டு தோப்பிலேயே இருக்கும் பம்பு செட்டுக்கு சென்று அனைவரும் விளையாடி சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்தனர்.
காலை உணவு செய்யும் போது மதிய உணவிற்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி வைத்துவிட தானே சமையலை பார்த்து கொள்வதாக பங்கஜம் கூறினார். ரங்கராஜன் தன் மனைவிக்கு துணையாக அங்கேயே இருந்துவிட சிறியவர்களின் கூட்டணி பம்பு செட்டுக்கு நுழைந்து பசி எடுக்கும் வரை நன்றாக ஆட்டம் போட்டனர். அதற்கு ஏற்றாற் போல உடையையும் அவர்கள் எடுத்து வந்திருந்தார்கள். நிலா உடை எடுத்து வைக்கும் போதே பார்த்த குமரன் அவள் புடவைகளாக எடுத்து வைப்பதை பார்த்துவிட்டு அவளின் அருகில் வந்து நின்று, அங்க புடவை வேணாம், சுடிதார் எடுத்துக்கோ என்று கூறினான். அவளும் அவன் பேச்சை தட்டாது எல்லாமே சுடிதாராக எடுத்து கொண்டாள். அவன் ஏன் அப்படி சொன்னான் என்று அங்கு வந்த பொழுதுதான் புரிந்தது. தனியாக அறைகள் இல்லை, பம்பு செட்டில் குளிக்க வேண்டும். சுடிதார் அதற்கு சிறந்த உடை என்றே அவன் கூறியிருந்தான். அதை குளிக்கும் போதுதான் அவளும் உணர்ந்தாள். எப்பொழுதுமே புடவை அணிந்து கொண்டிருக்கும் ஹேமா கூட காலையில் எழுந்து குளித்துவிட்டு சுடிதாருக்கு மாறிவிட அவளை ஆச்சரியமாகத்தான் பார்த்து நின்றாள். ஆனால் ஏன் என்று கேட்கவில்லை. இப்பொழுது அவளுக்கு எல்லாமே நன்றாக புரிந்தது. இது அவர்களின் தோப்பு. அவர்கள் அடிக்கடி இங்கு வந்திருப்பார்கள். இது மாதிரி குளித்தும் இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு எல்லா முன்னேற்பாடும் தெரிகிறது. ஆனால் தான் புதிதாக வந்தவள். அதனால் தனக்கு தெரியவில்லை. இவ்வளவு நாளும் பங்கஜம்தான் அவளுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தார். ஆனால் என்று அவளுக்கு அடிபட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை பங்கஜத்தை விடவும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து குமரன் தான் செய்தான். அவரின் மகன் அல்லவா? அவரை விடவும் மேலோங்கித்தான் இருந்தான். அவளை மட்டுமல்ல, அனைவரையுமே அவர்களின் தேவை அறிந்து கவனித்துக் கொள்வான். அன்பாகவும் பார்த்து கொள்வான். அதை அவள் கவனிக்க ஆரம்பித்ததில் இருந்தே அவளுக்கு புலப்பட்டது. பங்கஜம் தானாக ஒதுங்கிக் கொண்டாரா, அல்லது தன் மகன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான் என்று ஒதுங்கி விட்டாரோ என்று யோசித்தாள். ஆனால் யோசித்தவளுக்கு அது தவறு என்றே தோன்றியது. அறையில் இருக்கும் நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் அவர்தானே அவளை பார்த்து கொள்கிறார். அதுவும் கடந்த இந்த 6 மாதங்களில் அவரை தவிர அவளுக்கு வேறு போக்கிடம் இல்லாமல் தானே இருந்தது என்று தனக்குள்ளாகவே யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் யோசனையை கலைக்கும் விதமாக ஆகாஷ் அவளிடம் பாய ஹேமா அவனை பிடித்து நிறுத்தி இருந்தாள். சித்தி மேல இந்த மாதிரி பாயக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? அவங்களுக்கு கைப்பட்டு அடிபட்டு இருந்துச்சுல்ல, நீ திரும்பவும் இப்படி பண்ணா சித்திக்கு திரும்பவும் கை அடிபட்டுடும். அதனால கவனமா இருக்கணும் என்று கண்டித்தாள். ஏன்கா அவனை திட்டுறீங்க? இங்க வாங்கப்பா என்று அவனை அழைத்து கொண்டாள் நிலா. அவளை பங்கஜமும் குமரனும் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே அவளின் பாதுகாப்பை உணர்ந்து பரிவாக அவளிடம் நடந்து கொள்கிறார்கள். அவளுடைய யோசனை இப்பொழுது ஹேமா, கணேசன், ரங்கராஜன் என்று ஒவ்வொருவராய் சுற்றி வந்து நின்று லக்ஷ்மி, தேவ் என்று அனைவரையும் சுற்றி வந்தது. தேவ் கூட நேற்று இரவு அவர்களுக்காக ஒதுக்கி இருந்த அறையில் பெண்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று விட்டுவிடவில்லையா? இங்கு இருக்கும் அனைவரும் அடுத்தவரின் நலன் பற்றி யோசித்து செயல்படுகிறார்கள். இவர்களுடன் குடும்பத்தில் குடும்பமாய் வாழ தானும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று பலமான சிந்தனையில் சுழன்று கொண்டிருந்தவளின் தோள்களை தொட்டாள் லக்ஷ்மி. என்ன நிலா, ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? என்ன ஆழ்ந்த யோசனை என்று லக்ஷ்மி கேட்க, ஒன்னும் அண்ணி, சும்மாதான் என்றாள் அவள். ஹேமாவோ சிரித்தபடியே, இல்ல லக்ஷ்மி, அவ குமரன் தம்பியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம கிட்ட சொன்னா கிண்டல் பண்ண போறோம்னு மறைக்கிறா என்று நக்கல் அடிக்க, ஐயோ இல்லக்கா, நான் எல்லாரையும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்று அவள் உளறி கொட்டிவிட லக்ஷ்மியும் ஹேமாவும் கொல் என்று சிரித்து விட்டனர். அப்போதுதான் அவள் உளறியது அவளுக்கு ஞாபகம் வர நாக்கை கடித்து கொண்டு விழித்தாள். உன் புருஷனவ நினைக்கிறதுக்கு நாங்க ஏன் தப்பா நினைக்க போறோம் என்று கேட்டபடியே சிரித்து வைத்தனர். ஒரு வழியாக அங்கு அளவிலா சந்தோஷத்துடன் பொழுதை கழித்துவிட்டு 2 மணிக்கு மேல் பண்ணை வீட்டிற்கு வந்தவர்கள் உணவு தயாராக வைத்திருந்தார் பங்கஜம். அனைவரும் உண்டுவிட்டு மதியமும் சற்று ஓய்வெடுத்துவிட்டு மாலை மங்கிய பிறகு தங்கள் வீட்டிற்கு கிளம்பினார்கள். அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை. தேவும் லக்ஷ்மியும் கோயம்புத்தூருக்கு செல்ல பிரயாணம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்துவிட்டு
அவர்களை வழி அனுப்பி வைத்து வீட்டிற்குள் வந்தவர்களுக்கு அந்த ஒரு வாரமும் அந்த வீடு எவ்வளவு கலகலப்பாக இருந்தது என்று எண்ண தோன்றியது. நிலாவுக்கும் ஏதோ ஒரு கவலை ஆட்கொண்டது. இந்த ஒரு வாரமும் எவ்வளவு சந்தோஷமாக சென்றது, இது மீண்டும் எப்பொழுது வரும் என்ற ஏக்கம் ஆட்கொண்டது. பங்கஜம் அவள் தோளை பற்றியபடி, என்ன நிலா, வீடே நிசப்தமாகிட்ட மாதிரி இருக்குதா என்று கேட்டார். ஆமாம்மா, இந்த ஒரு வாரம் மாதிரியே எப்பயும் இருந்தா நல்லா இருக்கும்லம்மா என்று அவள் கேட்க, அவரும் ஆமோதிப்பாக தலையசைத்து விட்டு, அடிக்கடி அவங்களையும் வர சொல்றேன், கவலைப்படாத, இதே மாதிரி இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் என்று பங்கஜம் கூற, ஏனோ அவரின் தோள் சாய துடித்தது அவள் மனது. அம்மா, ஒரு நிமிஷம் அண்ணி அறைக்குள்ள வாங்களே என்று அவரை கூப்பிட, அவரும் என்னவோ ஏதோ என்று நிலாவுடன் செல்ல, அறைக்கு சென்றதும், அம்மா, இந்த கட்டில்ல உட்காருங்களே என்று கேட்டாள். இவரும் என்ன இவள் என்பது போல அவளை பார்த்தபடியே கட்டிலில் அமர்ந்தார். அவள் அருகில் வந்து கட்டிலின் மீது ஏறியவள் அவரின் மடி மீது தலையை வைத்து படுத்துக்கொண்டாள். அவளின் செயலை பார்த்த பங்கஜம் மென்னகையுடன், என்ன ஆச்சுமா என்று பரிவாக கேட்க, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா என்று அவள் கூற, என்னையா என்று அவரும் கண்களை விரித்தபடி கேட்டார். அவரின் முகத்தை நோக்கி திரும்பி பார்த்தவள் ஆமாம் என்பது போல தலையாட்டினாள். மாமியாரை ரொம்ப மிஸ் பண்றேன்னா அப்போ என் மகன் உன்னை சரியா பார்த்துக்கலன்னு சொல்லலாம், அப்படித்தானே? அதுக்கு அர்த்தம் என்று பங்கஜம் கேட்க, சற்றென்று இல்லை என்பது போல தலையாட்டியவள் படபடப்பாக, ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா, கை உடைஞ்சதுல இருந்து ஏதோ இழந்த மாதிரி இருந்துச்சு. உங்க மடியில படுத்து நீங்க தலை வருடி தூங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. நீங்க பண்ணீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு குளிப்பாட்டி விட்டீங்க, துணி உடுத்துவதற்கு உதவி பண்ணீங்க, இன்னும் என்னெல்லாமோ பண்ணீங்க. ஆனா ஒரு கை இல்லாம எனக்கு தான் ஏதோ போல இருந்தது. இப்ப அந்த 2 கையையும் குவித்து உங்க மடியில வச்சுக்கிட்டு அதுல தலை வச்சு படுக்கிற சுகம் இருக்கு தெரியுமா, அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்று அவள் உணர்ந்து ஆத்மார்த்தமாக கூற, அவரும் அவள் தலையை மெதுவாக வருடிவிட ஆரம்பித்தார். உள்ளே நுழையும் போதே நிலா பங்கஜத்தை அழைத்து கொண்டு லக்ஷ்மி அறைக்கு செல்வதை பார்த்தவன் புருவ முடிச்சுகளுடன் அங்கே வர, அங்கே நிலா அவள் தாயின் மடியில் படுத்திருப்பதை பார்த்தான். அந்த காட்சியிலேயே அவள் தன் அன்னையின் மீது வைத்திருக்கும் அன்பை பார்த்து நெகிழ்ந்துதான் போனான் குமரன். பங்கஜமும் அதற்கு ஏற்ற ஆள்தான். அவ்வளவு அன்பு மிக்கவர், பாசமானவர். ஆனால் அவனுக்கு சிறு பொறாமை உணர்வும் எட்டி பார்த்தது, தன் தாயிடம் இவள் செல்லம் கொஞ்சுகிறாளே என்று. அதன் பிறகும் சிறு மன இறுக்கமும் அவனை ஆட்கொண்டது. இவள் இவ்வளவு உரிமை பாராட்டவில்லையே தன்னிடம் என்று 2 வெவ்வேறான எண்ணங்களும் அவன் மனதினுள்ளே தோன்ற, தன்னையே கடிந்து கொண்டு தன் தலையை இடமும் வலமும் மாட்டியபடி சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். காதல் 45. அன்று முழுவதும் அவள் பங்கஜத்துடனே சுற்றி கொண்டிருக்க, அங்கிருந்த அனைவருக்குமே புரிந்தது அவள் பங்கஜத்தை எவ்வளவு மிஸ் செய்து கொண்டிருக்கிறாள் என்று. குமரனின் மனமோ இவள் தன்னை இவ்வளவு விரும்ப மாட்டாளா என்று ஏங்க தொடங்கியது. தன் அன்னைதான் அவரும், அவளும் தன்னுடைய மனைவிதான். ஆனால் யார் என்றாலும் தங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் தானே. அவன் ஒன்றும் முதிர்ச்சி அடையாதவன் இல்லை. படித்திருக்கிறான், பண்பானவன், நல்ல கௌரவமான வேலையில் இருக்கிறான், பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்திருக்கிறான், ஒரு அண்ணனோடும் ஒரு தங்கையோடும் பிறந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது தன் தாயுடைய எல்லா அன்பும் தனக்கு வேண்டும் என்று அவன் எப்பொழுதும் நினைத்ததில்லை. ஆனால் தன்னை விடவும் இவள் தன் தாயுடன் மிகுந்த ஒட்டுதலாய் இருப்பதே அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. அதுவே சிறு பொறாமை உணர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அந்த எண்ணம் தோன்றும் போதே அவன் அந்த எண்ணத்தை தூரத்தள்ள முயற்சி செய்தான். அவர் உன்னுடைய தாய், அது உன்னுடைய மனைவி, அவள் உன்னுடையவள், அவளை பார்த்து நீர் பொறாமைப்படுவாயா என்ற ரீதியில் அந்த எண்ணத்தை ஊரமாக தள்ளிவிட்டவன் இப்பொழுது தன் மனைவியை எண்ணி ஏங்க ஆரம்பித்தான். எவ்வளவு மாதங்களாக அவளை அவன் காதலிக்கிறான். அவளை பார்த்ததும் காதல் செய்யவில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல துணையாக, அவளுக்கு ஒரு நல்ல ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று
சிந்தித்து கொண்டு இருப்பவன் அவன். தன் தாயுடன் இவ்வளவு பற்றுதலாய் இருக்கிறவள் தன்னோடு எப்பொழுது இப்படி இருப்பாள் என்று ஏங்க தொடங்கிவிட்டது அவனுடைய ஆழ்மனது. அவன் அவளுக்காக உருகி உருகி காதலித்து கொண்டிருப்பது போல அவளும் அவனுக்காக உருகி கொண்டிருக்கிறாள் என்று பாவம் அவனுக்கு தெரியவில்லை. அவளுடைய அன்பிற்கு காலம் குறைவுதான் என்றாலும் பெண்கள் அன்பை காட்டுவதிலும் காதல் செய்வதிலும் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்களே. அவனுடைய காதலுக்கு வயது 8 மாதங்களுக்கு மேல் என்றால் அவளுடைய காதலுக்கான வயது 3 மாதங்கள் மட்டுமே. ஆனால் அவன் அவளை விரும்புவதை விடவும் அவள் அவனை ஆழமாக அதிகமாக விரும்புகிறாள் என்பதுதான் உண்மை. அவனுக்கு எல்லா சொந்தங்களும் அன்பை வாரி கொடுப்பவர்களாகவே இருக்க, அன்பிலும் பாசத்திலும் நனைந்தவனுக்கு புதிதாக முளைத்தது காதல். ஆனால் அவளுக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத நிலைதான். அண்ணன், அண்ணி, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, அண்ணனின் குழந்தைகள் என்று இவ்வளவு சொந்தங்களுக்கு மத்தியில் இருந்தும் அவள் அன்பும் பாசமும் இல்லாமல் ஏங்கி தவித்தவள். தனக்காக அன்பை பொழியும் ஒரு தாயும் அவர்கள் குடும்பமும் கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நினைத்தாள். அதைவிட மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவளுடைய கணவன். தனக்கு என்ன தேவை என்று தான் சொல்வதற்கு முன்பாகவே செய்துவிடும் தன்னுடைய கணவன். தனக்காக தன் அண்ணன்கள், பாட்டி என்று சண்டையிட்ட தன்னுடைய கணவன். தனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் தன்னுடைய கணவன். தனக்காகவே தன்னுடைய அறையில் இருக்கும் கட்டிலை கூட ஒதுக்கி கொடுத்த தன்னுடைய கணவன். அதைவிட யார் என்று தெரியாத பெண்ணிற்காக போராடிய தன்னுடைய கணவன். எல்லாரிடமும் அன்பும் பாசமும் நிறைந்த பண்பாக பழகும் தன்னுடைய கணவன் என்று அடைமொழிகளை அடுக்கிக் கொண்டே சொல்வாள். கல்லூரியில் கூட அவளுக்கு தோழமை வட்டம் சிறியது. ஆனால் தன்னை கூட்டிச் செல்ல வரும் அவனை எவ்வளவு பேர் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவள் மட்டுமே அறிந்திருக்கிறாள். அவன் காரில் இருந்து இறங்கி அவளுக்காக காத்திருக்கும் நேரங்களில் அவன் தன் கைபேசியில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்க, அங்கு செல்லும் பெண்கள் அவனையே விழுங்கி விடுவது போல பார்த்து செல்வார்கள். இதில் அவனுடைய ஜீப்பில் வக்கீலுக்கான முத்திரை எம்பளம் என்று சொல்லப்படும் ஸ்டிக்கரும் ஒட்டி இருக்க, அவன் வக்கீல் என்பது அவர்கள் யாருக்கும் சொல்லாமலேயே புரிந்தது. இவன் தன்னை அழைத்து செல்ல வருவதற்கு முன்பாகவே அவள் அங்கு சென்று நின்று விடுவாள். கல்லூரி முடிந்தவுடனே பரபரக்க ஓடி வருவாள் தன் கணவனை நோக்கி. தன் கணவன் அடுத்தவரை சைட் அடிக்க கூடாது என்ற எண்ணம் இருந்தாலும் அவன் அதற்கு சற்றும் இடம் கொடுக்க மாட்டான் என்பதை இந்த 2 மாதங்களில் தெரிந்து வைத்திருந்தாள். அவ்வளவு பெண்கள் போனாலும் அவன் பார்வை அவளை மட்டுமே பார்க்கும், அல்லது அவள் இல்லாத நேரங்களில் கைபேசியை பார்த்து கொண்டு நின்றிருப்பான். அவன் கண்ணியத்தை அவளிடம் மட்டுமல்ல அனைத்து பெண்களிடமும் கடைபிடிக்கிறான் என்பதை உணர்ந்த நொடி இவன் தன் கணவன் என்று பெருமையாக என்ன தோன்றியது அவளுக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனை எந்த பெண்ணிற்கு தான் பிடிக்காமல் போகும்? ஒரு நாள் அவளிடமே வந்து ஒரு பெண் அவளுடைய கணவனை பற்றி விசாரிக்க, அவளுக்கு மனதிற்குள் கோபம் பொத்து கொண்டு வந்தாலும் அவள் அதை மறைத்தபடியே சிறு முறுவலுடன், அது என்னோட புருஷன் என்று பெருமையாக கூறினாள். உன்னோட புருஷனை பார்க்க ஒன்றும் அப்படி தெரியலையே, உங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படி ஒன்றும் இன்டிமேட் இருக்கிறதா தெரியலையே என்று அவள் மிகவும் பர்சனலாக கேட்க, அவளுக்கு கண்ணீர் துளிர்த்து விட்டது. அதை அடக்கி கொண்டு, எல்லார் எதிர்க்கையும் தெரிகிற மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம் என்று கூறியபடியே முகத்தை திருப்பி கொண்டு வந்தாள். இவை அனைத்தையும் யோசித்தபடியே நடமாடி கொண்டிருந்தவளுக்கு அன்று இரவு எங்கே படுப்பது என்று சிறு தயக்கம் வந்தது. லக்ஷ்மி வருகிறாள் என்று தானே அவளை பங்கஜம் மேலே சென்று படுக்க சொன்னார். இன்று அவர்கள் சென்று விட்டார்களே, இப்பொழுது எங்கே படுப்பது? தான் மேலே போனால் தன்னை அவன் தவறாக நினைத்து விடுவானோ என்ற எண்ணம் தோன்றியது அவளுக்கு. அது மட்டுமில்லாமல் கைக்கட்டை அவிழ்த்த உடனே அவள் சோஃபாவில் படுக்க யோசிக்க, அந்த யோசனையை கூடாது என்று கூறிவிட்டான் குமரன். கீழே உள்ள அறையில் தங்கினால் தவறாக எடுத்துக்கொள்வார்களா, அல்லது மேலே சென்றால் தவறாக எடுத்துக்கொள்வார்களா என்ற 2 யோசனையில் சுழன்று கொண்டிருந்தவளை பார்த்த பங்கஜம் அவளின் எண்ண ஓட்டத்தை சரியாக கணித்து, நீ இன்னும் மேலே போகாம என்ன செஞ்சுட்டு இருக்க என்று கேட்டார். அவளும் சங்கடத்துடன், இல்லைம்மா, இதோ போயிட்டு தான் இருக்கேன் என்று கூறியபடியே
அந்த அறையின் வாசலில் இருந்த படிகளை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். மேலே சென்று அறையின் உள்ளே நுழையும் போதே பால்கனியில் நின்று யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான் குமரன். சரி லக்ஷ்மி, நல்லபடியா போயிட்டியா? ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சிறு சிறு பேச்சிலேயே அவன் தன் தங்கையுடன் தான் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவள் பூனை நடை நடந்து மெதுவாக கட்டிலின் அருகில் சென்று பால் அடங்கிய டம்ளரை மேசையின் மேல் வைத்துவிட்டு படுத்து கொண்டாள். அவள் என்னதான் மெதுவாக நடந்தாலும் அவள் உள்ளே நுழைந்ததையும் அமைதியாக சென்று கட்டிலில் படுத்ததையும் அவன் உணர்ந்தே இருந்தான். தனக்குள்ளாகவே சன்னமாக சிரித்து கொண்டான். இவளை என்று மனதிற்குள் கடிந்து கொள்ளவும் தவறவில்லை. இவ்வளவு நேரம் தன் தாயுடன் எவ்வளவு உரிமையாக பழகினாள், நெகிழ்ந்தாள், குழைந்தாள், ஒட்டிக்கொண்டு சுற்றினாள். இவை அனைத்தையும் அவள் அவனிடம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அவன். சகஜமாக பேசக்கூட யோசிக்கிறாளே. கேட்கும் கேள்விகளுக்கு அவள் பதில் சொல்வதை பெரிய விஷயமாக தோன்றும் அளவுக்கு நடந்து கொள்கிறாள். இதோ இப்பொழுது கூட தனக்கு தெரியக்கூடாது என்று மெல்லமாக சென்று படுத்துக் கொள்கிறாள். ஏன், தனக்கு தெரிந்தால் அப்படி என்ன செய்து விடுவேனாம் என்று மனதிற்குள் கடிந்து கொண்டான். அவளின் இந்த ஒதுக்கமும் செயலுமே அவனுக்கு தன் தாயின் மீது பொறாமை கொள்ள வைக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. தன் மனைவி தன்னிடம் உரிமையாக பழக வேண்டும் என்று எந்த ஆண்மகனும் எதிர்பார்ப்பார்கள் அல்லவா? தன்னிடம் எதையும் பகிர வேண்டும், வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சின்ன சின்ன ஆசைகள் அவனுக்குள்ளும் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருந்தது. அவனின் மனையாட்டியோ அதை எதையும் அறியாமல் அவனுக்கு போக்கு காட்டி கொண்டிருந்தாள். தன் மனைவியை மனதிற்குள் கடிந்தபடி அவன் கட்டிலின் அருகே சென்று, நீ பால் சாப்பிட்டியா நிலா என்று கேட்டான். அவளோ போர்வையை விலக்கி, நான் குடிச்சிட்டேன், இது உங்களுக்கு தான் என்று படபடப்பாக சொல்லிவிட்டு போர்வையை எடுத்து முழுதாக போர்த்தி கொண்டாள். இவள் ஏன் இப்படி செய்கிறாள்? அப்படி என்னதான் செய்து விட்டோம்? அவளிடம் அவன் வாக்கு கொடுத்தது போல தள்ளி நின்றுதானே பழகுகிறான். தேவ், ஆதி என்று அனைவரும் வந்திருக்கும் போதும் அவனிடம் இருந்த ஒட்டுதல் கூட இப்பொழுது ஏதோ சற்று விலகி இருந்தது போல தோன்றியது குமரனுக்கு. தான் ஏதாவது தவறு செய்து விட்டோமா, அல்லது அவள் தன்னை தவறாக நினைக்கும்படி நடந்து கொண்டு விட்டோமா என்று யோசித்தவனுக்கு அவன் அப்படி நடந்து கொண்டது போல ஒன்றுமே தோன்றவில்லை. நீண்ட நெடிய மூச்சினை எடுத்து விட்டவன் பாலை அருந்திவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டான். தன் வலக்கையை நெற்றிலில் வைத்துக்கொண்டு விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தவனுக்கு தூக்கம் என்னவோ தூரம்தான் போனது. அனைவரும் இருந்த போதும் அவள் தன்னிடம் ஒன்று நின்றது போல தான் தோன்றியது. இப்பொழுது ஏதோ விலகல் இருப்பது போல அவன் கண்களுக்கு தெளிவாகவே பட்டது. இந்த ஒரு வாரமும் நடந்ததை அப்படியே நினைவலைகளில் கொண்டு வந்தவன் எப்பொழுது உறங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அடுத்த நாள் விடியலிலேயே எழுந்து குளித்துவிட்டு கீழே இறங்கி சென்றவன் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்க, வேலையை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்வதற்காக தன் கல்லூரி பையை எடுப்பதற்கு மேலே தன் அறைக்கு வந்தாள். அவளுடைய கணவன் அந்த அறையில் இல்லை. ஆனால் மிதமான பாட்டு சத்தம் அவள் காதினில் நன்றாக கேட்டது. பாட்டு சத்தம் வந்த இடத்தை நோக்கி திரும்பி பார்த்தாள். பாட்டு சத்தம் குளியல் அறையில் இருந்து தான் வந்து கொண்டிருந்தது. அன்பே, உன் புன்னகை கண்டு எனக்காகத்தான் என்று இரவோடு நான் எரிவதும் பகலோடு நான் உறைவதும், நீ வாழும் அறைதனில் நின்று உன் வாசம் நாசியில் உண்டு, நுரையீரல் பூ மலர்வதும் நோய் கொண்டு நான் அழுவதும், தித்திக்குதே 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 நானனனனனனா. அந்த பாடலின் வார்த்தைகள் அவளையும் கரைத்து கொண்டிருந்தது. அவனின் என்ன ஓட்டங்கள் அவளுக்கு புரிந்ததோ இல்லையோ, அவளின் என்ன ஓட்டங்களை பிரதிபலிப்பது போல இருந்தது அந்த பாடல் வரிகள். அதை ரசித்து கேட்டபடி கண்களை மூடி கட்டிலின் கைப்பிடியில் சாய்ந்து அமர்ந்தபடி ரசித்து கொண்டிருந்தவள் அந்த பாடலிலேயே லயித்து இருக்க, அவள் என்ன போராட்டங்கள் அவளுக்குள்ளே தறிக்கட்டு அலைந்து கொண்டிருக்க, அவனோ அவள் அந்த அறையில் இல்லை என்ற எண்ணத்தில் குளியல் அறையிலிருந்து பாடிக்கொண்டே வெளியில் வந்தான். எழில் ஓவியமாக கண்களை மூடி அமர்ந்திருந்த தன்னவளின் அழகில் தன்னை மறந்து அப்படியே அவளை பார்த்து நின்றிருந்தான். அவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பாடல் தன்னருகில் கேட்பது போல இருக்க, இப்பொழுது அது சுத்தமாக கேட்காமல் போகவும்
மெல்ல கண்களை திறந்து பார்த்தவளுக்கு தன் கணவன் தன்னையே விழியகலாமல் கைகளை கட்டியபடி இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருக்க, அவள் தன்னை சுதாரித்து எழுந்து நின்றவள் அவனை பார்க்கும் தைரியம் மற்றவளாய் தலையை குனிந்து கொண்டாள். இவனும் தன்னை மீட்டுக்கொண்டு அருகில் ஆங்கரில் இருந்த ஷர்ட்டை அவசரமாக எடுத்து மாட்டினான். எப்பொழுதும் குளியல் அறையிலிருந்து டவலுடன் வருபவன் இப்பொழுது தன் மனைவியும் தன் அறையில் இருப்பதால் பேண்டை அணிந்து கொண்டு பூந்து வாளையை தோள்களில் போர்த்தி கொண்டு வருவதை பழக்கமாக்கிக் கொண்டவன் இன்று அவள் இல்லை என்ற எண்ணத்துடன் டவலுடன் வந்துவிட்டான். அவளை அவன் சுத்தமாக அங்கே எதிர்பார்க்கவில்லை. அவளும் அவனை அப்படி எதிர்பார்க்கவில்லைதான். இருவருக்குமே சங்கடமான நிலைதான். அவன் குளிக்கும் நேரங்களில் அவள் எப்பொழுதும் இருந்ததில்லை. இன்றும் அவள் கீழே இருக்கிறாள் என்று நினைத்து வந்தவனுக்கு அவள் அங்கே நின்றது மட்டுமல்லாமல் பாடலை ரசித்து கேட்டபடி நின்றது அவனையும் நெகிழ வைத்திருந்தது. கட்டிலில் அருகிலேயே டேபிளின் மீது அவளின் கல்லூரி பை பார்த்தவள் அதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேக எட்டுக்கள் எடுத்து வைத்து வெளியே சென்று விட்டாள். அவளின் அந்த ஓட்டம் அவனுக்கு சிரிப்பைத்தான் வரவழைத்தது. தலையை இடவளமாக ஆட்டி சிரித்து கொண்டவன் தன்னை தயார்படுத்தி கொண்டு கீழே சென்றான்.